ஹலோ. இங்க பாருங்க, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார் சுப்பு பிரச்சனை பண்ணுது? பின்ன என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை நான் என்னைக்குமே மீற மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே. இது பாருங்க, கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் தப்புன்னா தப்புதான். நான் என் வீட்டுக்காரர் சொல்றதை தான் கேட்பேன். எனக்கும் அப்படித்தானே. நானும் என் வீட்டுக்காரர் சொல்றதை தானே கேட்க முடியும். அதுக்கு உன் புருஷன் யோக்கியமா இருக்கணும். அந்த அயோக்கியம் பண்ண தப்ப நீயும் பூசி முழுகாத. ஓ, எல்லாரும் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் பெத்துனே ஒண்ணு, அதுவும் அங்க இருந்தா அதுகிட்டயும் ஒரு வார்த்தை வர முடியுமா முடியாதான்னு கேட்டு சொல்லுங்க. என்ன நீ விளையாடுறீங்களா? நீங்க இந்த மாதிரி பேசி அவங்க மனசை கலைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நானே போன் பண்ணேன். எது? என் மகனை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் போன் பண்ணீங்களா? இதெல்லாம் அராஜகன்னு உங்களுக்கு தெரியல? நான் என்ன பாவம் பண்ண சுப்பு? எனக்கு வாய்ச்ச புருஷன் தான் சரியில்லை. என் புள்ள என் மருமக கூட கூட என்னால் வாழ முடியாதா? அந்த குடுப்பனையே எனக்கு இல்லையா? கடைசி காலத்துல புத்திர சோகத்தோட தான் நான் செத்து போனேன்னு என் தலையில எழுதிருக்கா? இப்ப கூட உங்ககிட்ட இருந்து போன் வந்ததும் ஐயோ இவ பாவம் என்ன பண்ணுவான்னு நினைச்சு பிரபு என் கூட அனுப்பி வைக்க போறீங்களோன்னு நினைச்சுதான் போன் எடுத்தேன். இப்படி ஈவு இறக்கமே இல்லாம முடியாதுன்னு சொல்லுவீங்க நினைச்சு கூட பாக்கல. அது சரி, நீங்க சொல்ற இடத்துல இருக்கீங்க, நான் கேக்குற இடத்துல இருக்கேன். கேட்டுதானே ஆகணும். என் புள்ளையே நான் சொல்றதை கேட்கல, அதுக்கப்புறம் நான் யாரை நொந்துக்க முடியும்? அவன் ஒழுங்கா இருந்தான்னா திவ்யாவை கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அவனே உங்க பேச்சு தானே கேக்குறான். இங்க பாரு சுப்பு, இதுக்கு மேல உங்களை எதிர்த்து என்னால போராட முடியாது. மத்த பெத்தவள மாதிரி நானும் என் புள்ளையோட வாழணும்னு ஆசைப்பட முடியாது. அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லையே. நான் என்ன கேட்டேன் சுப்பு? என் புள்ளையோட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்குன்னு தானே சொன்னேன். கார்த்தி வீட்டோட மாப்பிள்ளைய இருக்க மாட்டேன்னு சொன்னப்ப சரின்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா பொண்ணு பிரிஞ்சு எப்படி இருப்போம்னு சொல்றீங்க. இதெல்லாம் நான் எதிர்த்து கேட்க முடியுமா? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, பையனை நான் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுதான் நினைச்சுக்கிறேன். நான் இப்படி அனாதையா நிக்கிறேன் சுப்பு. தயவு செஞ்சு போனை வச்சிடு. இதுக்கு மேல உன்னை தொந்தரவு பண்ணேன்னா செருப்பால் அடி. போனை வச்சிடு. அப்பா சொல்லுமா. ப்ளீஸ்ப்பா, இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருந்தா அது தப்பா இருக்கும்பா. எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானேப்பா. கார்த்தி வீட்டுக்கு என்ன அனுப்புறதுக்கு சரின்னு தானே சொன்னீங்க. சும்மா இருமா. அப்ப கூட உங்க அப்பா தான் சரின்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கலையே. அண்ணி கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் கத்துவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். இல்லம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால உங்களை அனுப்ப முடியாது. சுப்பு, நாம திவ்யாவை அங்க அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். என்னங்க நீங்க கார்த்தி விஷயத்திலே இப்படிதான் பேசுனீங்க. என்னால முடியாதுங்க. நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? என்னங்க இது? எனக்கு ஜெயா மேல எந்த கோபமும் இல்லை. ஜெயா புலம்புறதுல நியாயம் இருக்கத்தானே செய்யுது. புள்ள இல்லாம தனியா நிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நம்மளை தவிர வேற யாருக்கு தெரியும்? நாமளே அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலாம். எப்படி திவ்யாவை நாம அங்க அனுப்பி வைக்கலாம். ஆனா இப்போ இல்ல. ஒரு நல்ல நாளா பார்த்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லு. என்னம்மா, உனக்கு ஓகே தானே? ஓகேப்பா. இந்த முடிவை நான் ரொம்ப வருத்தப்பட்டு தாமா எடுத்திருக்கேன். திவ்யா,
என்ன நிக்கிற? அப்பா ஃபீல் பண்றாருல, போய் சமாதானப்படுத்து.